ஹாய் ப்ரோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சுகுமார் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க புஷ்பா 2 இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். புஷ்பா இந்த படம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதுவும் கிளைமாக்ஸ்ல பகத் பாசில் அவமானப்படுத்துற மாதிரியும் அவர் ஒரு போலீஸ்காரா இருக்கிறாரு. நம்ம ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை பயமுறுத்துற மாதிரியும் படத்தினோட கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாகம் வருதுன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டாங்க. அதன்படி இன்னைக்கு ரெண்டாவது பாகம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது 5 மொழிகள பேன் இந்தியா படமா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரிய நம்ம இப்போ பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ செம்மரம் கடத்துறதுல மிகப்பெரிய ஆளு. ஏன்னா அந்த ஏரியால அவரு மட்டும்தான் அந்த செம்மரம் கடத்துறதுல ஒரு பெரிய டான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஸ்மிகா. நம்ம ராஸ்மிகா அவங்க சிறிவள்ளியா அந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புஷ்பா ராஸ்மிகா கிட்ட ரொம்ப உயிருக்கு உயிரான காதலை வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிஎம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு என்னையன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க ராஸ்மிகா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ சிஎம் தானே பார்க்க போற, அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க போய் சிஎம் கிட்ட போட்டோ எடுக்க போகும்போது அந்த சிஎம் இருந்துட்டு என்ன பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நீ கள்ளக்கடத்தல் பண்றவன், உன்னையெல்லாம் நாங்க பணத்துக்காகவும் அடிகளுக்காக தான் வச்சுக்கணும், உன்னை கூட நின்று போட்டோ எடுத்தோம்னா அது நாளைக்கு எங்களுக்கு டேஞ்சர் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்களை போட்டோ எடுக்க அனுமதிக்கிறது இல்ல. உடனே அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற செம்மர கட்டையெல்லாம் கடத்தி நம்ம எங்க சீனாவோட வித்தோம்னா நம்மளுக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவான அவருக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களை சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதனால சிஎம் என்ன மதிக்கல, அதனால நான் உன்னை சிஎம் ஆக்கி உன்கிட்ட நான் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவரு செம்மரம் கடத்தி அந்த சித்தப்பாவை முதலமைச்சராகவும் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும். இந்த மொத்த ஸ்டோரியும் ஒரு ஒன்லைன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. பழைய புஷ்பா படத்துல பாத்தீங்கன்னா இவர் எப்படி வளர்ந்தாரு, எப்படி மேல வந்தாரு அப்படிங்கறதுக்காக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல அதை கண்டினியூட்டியா சொல்லாம அதுக்கப்புறம் போலீஸ்காரருக்கும் இவருக்கும் இருக்கிற மோதல்கள், அந்த அரசியல்வாதிக்கும் இவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதியோட பசங்களுக்கும் இவருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது சீனுக்கு சீனு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட, ரெண்டாவது ஆக்ஷன் சீக்வன்ஸோட, ஃபைட்டோட, காமெடியோட, பாட்டோட எல்லாமே இந்த படத்துல கலந்து ஒரு கலவையா கொடுத்துருக்கிற படம் தான் இந்த புஷ்பா 2. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாகத்தினோட ஸ்டோரியை விட செகண்ட் பாகத்தினோட ஸ்டோரி கம்மி தான். ஆனா இருந்தாலும் இது அந்த படத்துல இருந்த வேகத்தை விட இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் வேகமாக கொடுத்திருக்காங்க. அதனால இதுக்கு மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 பாடல்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லாம எல்லா பாட்டும் உண்மையிலேயே நல்லா தான் வந்திருக்கு. ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பாடல்கள் தான் இது. முதல் பாட்டிலான அந்த புஷ்பா சாங் ஆகட்டும், ரெண்டாவது நம்ம ஒரு ஃபீலிங் சாங் எல்லாம் எல்லா மக்களையும் இணைந்து ஆட வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சாங். அடுத்து புடவை கட்டிட்டு ஒரு சாங் ஆடுவார், அந்த உண்மையில வேற லெவல் தெருக்கி விட்டுருக்காரு. அப்புறம் ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் சொல்லக்கூடாது. உண்மையில ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த ஃபைட் ஓடிட்டே இருக்குது. ஆனா அந்த ஃபைட் வேற லெவல் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க அந்த ஃபைட்டை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த படத்துல முழுசு தாங்கி இந்த கதையை ஃபுல்லா தாங்கி பிடிக்கிறது யாருன்னா நம்ம புஷ்பா தான். அவர் புஷ்பா இந்த படத்துல ஒரு புஷ்பராஜாவே வாழ்ந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஒவ்வொரு சீன்லயும் அவர் ஜெயிச்சுட்டே இருப்பாரு. பகத் பாசில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அவர் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு சில சீன்கள் ஒரு மொத்தமாவே ஒரு 10 சீன் வர மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் கூட ஆடுகளும் நிறைய ஒரு முதலமைச்சரா அந்த சீன் உண்மையிலே உயிரோட்டம் கொடுத்திருக்காரு அந்த சீனுக்கு. அதுக்கப்புறம் ராஸ்மிகா மந்தானா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 2 சீன்ல அவங்க ரொம்ப கண் கலங்குற மாதிரி சீன் வச்சிடறாங்க அந்த சீன்ல. அது இந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு உறவுமுறை பத்தி பேசுவாங்க. அந்த சீன்ல உண்மையிலே வேற லெவலு. அதுக்கப்புறம் மனைவிக்காக முதலமைச்சர் கூப்பிட்டு வீட்டிலேயே போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் பண்றாரு பாத்தீங்களா. அந்த சீன்ல ஒரு டைம் நல்லா ஒரு அந்த கணவன் மணிக்கான கெமிஸ்ட்ரி உண்மையிலேயே ராஸ்மிகா மந்தானிக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் அவ்வளவு பொருத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி அன்யோன்யமா எப்படி இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது உண்மையிலேயே சூப்பரா அந்த சீன்ல சொல்லியிருப்பாங்க. அது உண்மையில ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பாடல்களுக்கு அந்த பாடல் வர
நம்ம ஸ்ரீலீலா. அந்த பாடல்கள் உண்மையிலே இளைஞர்களுக்கான பாடல்கள். அந்த பாட்டு உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வருது, அந்த ஒரு சாங் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த அல்லு அர்ஜுன் படங்கள்ல வந்து நீங்க தெலுங்கு படங்கள்னாவே, குறிப்பா தெலுங்கு படங்கள்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷனும் அந்த மசாலா கலந்த அந்த ஒரு பெரிய டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு ஆக்ரோஷமான ஃபைட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். அதுல வந்து ஒரு குறையும் இல்லாம எக்ஸ்ட்ராவை நல்ல எக்ஸ்ட்ராவே இந்த படத்துல ரொம்ப ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் மட்டும்தான் அந்த படத்துல ஃபுல்லாவே அந்த அளவுக்கு கலந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து அந்த சென்டிமெண்ட் சீன், உருகிற சீன்லாம் அந்த மாதிரி நடிச்சுக்காரு மனுஷன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து 3 மணி 20 நிமிஷம் வரலாம் ஓடுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2.25 மணி நேரத்துக்கு இந்த படம் முடிஞ்சு போயிடுது. பகத் பாசில் வந்து ஒரு ஃபயர் ஆக்ஷன்ல இருப்பாரு, அதோடய இந்த படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீன் வச்சு அவங்க வந்து அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து புஷ்பா வந்து பகத் பாசில் வந்து ஃபயர்ல மாற்ற வரலும் ஒரு படமாகவும், அதுக்கு அந்த பக்கம் வந்து கிட்னாப்பிங் கேஸ் அது இதுன்னு போயிட்டு அது ஒரு படமாகவும் நம்மளுக்கு தெரியுது. அதனாலேயே படங்களோட லென்த் அதிகமா இருக்குது. படங்களோட லென்த் அதிகமா இருந்தாலும் பார்த்து ரசிக்கக்கூடிய சீன்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா முழுத்தன்மை அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துல வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, லென்த் தான். லென்த் இருக்கிற அளவுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த 40 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு படத்துக்குள்ள நம்ம போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை காட்டிடுறாங்க. ஏன்னா புஷ்பா படம் அப்படிங்கறத தாண்டி இதுக்கப்புறம் வேற படம் நம்மளுக்கு காட்டுற மாதிரி தெரியுது. அது ஒரு எனக்கு கொஞ்சம் மைனஸா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய பேர்த்த வேஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லுவோம். அந்த ஜாலி ரெட்டியா வந்தவரு சுனில், அவங்களுக்கு வந்து அதிகப்படியான சீனே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளம் நேரன் வந்து முதலமைச்சரா இருக்காரு, அவரோட பதவியே பறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதே இல்லை. அவரு அந்த மாதிரி அவருக்கு ஒரு சீன் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம். அதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம முழு கதையும் ஃபுல்லாவே இந்த நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் ராஸ்மிகாவுக்கும் பகத் பாசிலுக்கும் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு முழுசும் இவங்களுக்கு குத்தியே படத்தை எடுத்துட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது சிஜி ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த படத்தை நம்ம வந்து பார்க்கணும்னா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நம்ம அடிதடி படம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கதைன்னெல்லாம் இந்த படத்துல அவ்வளோக்கா ஒன்றும் கிடையாது. ஆனா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி சீன்கள் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஒரு டைம் இந்த படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 55 to 60 மார்க் கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இது.